எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உழைப்பாளர் தினம். அதனால நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன வேறு என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு வேற எதுவும் விசேஷம் இல்லைங்க. இன்னைக்கு விசேஷமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் ஆயிடுச்சுங்க. அதை நம்ம செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்தோம் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நண்பர்கள்லானே நான் இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளுக்கு சஜஷன் சொல்லுவாங்க. வேலு நீங்க இப்படி எடுங்க, வேலு நீ இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க. நிறைய டைம்ல நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. நண்பர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து இந்த 1 இயர் வரைக்கும் போறது காரணமே ஃபேமிலி அண்ட் நண்பர்கள். இவங்க 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பா நான் இல்லை. அதனால அவங்க 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வேலு, வேற என்ன வேலு விசேஷம் அப்படின்றீங்களா? வேற என்னங்க விசேஷம்? மே 1 உழைப்பாளர் தினம் வேற. அப்புறம் என்ன, நம்ம தலையோட பிறந்த நாள் வேறங்க. அதனால நேரா வந்து கிளம்பி வந்துட்டேங்க. நம்ம அதை செலிப்ரேஷன் பண்றதுக்காக நம்ம கமலா தேட்டருக்கு வந்திருக்கேன். கமலா தேட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம தினா படம் போட்டிருக்காங்க. தினா படம் 2001 ரிலீஸ் ஆன படங்க. உண்மையிலேயே அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வயசு தான் இருக்கும். அப்போலாம் வீட்டில் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இப்போ 2024 பெரிய ஸ்க்ரீனில் ரீலீஸ் பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல வந்து நான் அந்த படத்தை வந்து வீட்டில் கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அப்போ நான் சின்ன பையனால. இப்போ வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து அதாவது தலை படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள போகிறோம், செலிப்ரேஷன் பண்ணுறோம், சும்மா ஆட்டம் பாட்டம் சும்மா களைகட்ட போகிறோம் கைஸ். அதனால் வந்து வாட்ச் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. பாய். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? ஹாப்பி பர்த்டே. தல நீங்களா? காரோட பாக்குற மாதிரி இருக்கு. கைஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரையா ஃபேன்ஸோட சேர்ந்து படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். உண்மையிலே அந்த வைப் வேற லெவல். கைஸ், கூட்டமாக பார்த்தா சரியான கூட்டம் கைஸ். நானே உள்ளே எப்படி மாட்டியிருப்பேன். ஆனால் பரவாயில்ல, எப்படியோ உள்ளே பூந்து இப்படியே போயிட்டேங்க. ஆனால் உண்மையிலே சரியான ரெஸ்பான்ஸு, செம்ம கூட்டங்க கைஸ். மறக்காமல் நீங்களும் வந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு புது அனுபவமாக இருக்கும். நான் உள்ளே போய் படம் பார்க்கலான்னு பார்த்தோன்னே ஐயோ படம் போட்டாங்க பொழுதுன்னு வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா கமலா சினிமாவே ஒரு ப்ரொமோ ரெடி பண்ணியிருந்தாங்க பிறந்த நாளுக்கு. சும்மா வேறு லெவலு, நீங்களே பாருங்களேன். என் கூட வந்து தம்பி வந்திருந்தாப்பல. உண்மையிலே சொல்கிறேன், தம்பி ரொம்ப சைலண்டாக இருந்தான். ஆனால் திடீர்னு பார்த்தா அவனுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. நீங்களே பாருங்களேன். டே தம்பி. உண்மையிலே சொல்கிறேன், கமலா சினிமா சும்மா வேறு லெவலு. ஒரு தலை பிறந்த நாள் அதுவுமா ஒரு ப்ரொமோ ஒன்று ரெடி பண்ணி சும்மா எங்கள் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு புது ட்ரீட்டே வச்சாப்பல. உண்மையிலே ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த ப்ரொமோக்கு மட்டுமே. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் இந்த ப்ரொமோ ஸ்டார்டிங்லேயே போடுவாங்க. நீங்களும் மறக்காமல் பாருங்கள், சீக்கிரமாக போய் படத்தை பாருங்கள். கைஸ், கூட வந்த தம்பி வேறு கொஞ்சம் சிட்டி ரோபோட் மாதிரி சைலண்டாக இருக்கிறாப்புல. திடீர்னு பார்த்தா எகிரி கத்துறாப்புல, ஆடுறாப்புல. எனக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு கைஸ் அவனை பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு பாட்டு போட்டுனுமே கைஸ், உண்மையிலே வந்து ஃபேன்ஸ்லாம் செம்ம டான்ஸ், செம்ம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்தது கைஸ். கைஸ், தலை பர்த்டே அதுமா ஒரு ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சிச்சு. சரி சாங் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு இருந்தா அதுக்குள்ளே பார்த்தா தேட்டர் ஓனர் அந்த சைட்லேருந்து மைக்கை பிடிச்சி ஹாப்பி பர்த்டே அஜித் சார்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து 1 மோர் இந்த சாங்கை போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக 1 மோர் சாங் வர போட்டாருங்க. உண்மையிலே வேறு லெவலு, நீங்களே பாருங்களேன். ஒரு வழியாக சாங்கும் முடிஞ்சிச்சு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் வேலை திடீர்னு இருட்டாக இருக்குது, எல்லாம் டார்ச் லைட் வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை கைஸ், எல்லாருமே பாட்டு தான் 1 மோர் கேட்பாங்க. ஆனால் இவங்க ஃபைட் சீனே 1 மோர் கேட்டுன்னு இருக்காங்க. அது எந்த ஃபைட் சீனு? அதை உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, தினக்கு தீனா ஐ தலை நீயா தலை அப்படின்வாங்களே, அந்த சீனு தான் கைஸ். பட் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஆனால் போடல கைஸ் 1 மோர். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் முதல் சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் தம்பி நான் சொன்னாப்புல, அண்ணா ஓப்பன் பண்ண போறீங்களா? கண்டிப்பாக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேண்ணே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல. மே 1க்கு வந்து தம்பி தான் வந்து என் கூட வந்து நடிச்சாப்புல. நடித்து வந்து அதை வந்து வீடியோவை போட்டோம். அதுக்கடுத்து தம்பி வருவாருன்னு பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லை. அதோட இந்த மே 1 தான் வந்திருக்காப்புல. அது இவர் தான் அந்த தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். சரி தம்பி, போன வருஷம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க. ஆனால் முதல்ல உங்ககிட்ட தான் சொன்னேன் சேனல் ஓப்பன் பண்ண போகிற தம்பின்ட்டு. நீங்களும் ஆனால் சூப்பர்னான்னு சொல்லிட்டு எனக்கு நடிச்சு கொடுத்தீங்க. வேற எது இருந்தாலும் சொல்லுங்கண்ணா வரேண்ணா. நீங்க அதுக்கு ஆளே காணாம போயிட்டீங்களா தம்பி? கொஞ்சம் வேலையாயிருச்சுங்க.
பாத்தீங்களா? இதே மாதிரி தாங்க நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஆனா கூட ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஒருத்தரும் வர மாட்டேங்கிறானுங்க. சரி, சொல்லு தம்பி. அங்க ஏதோ நீங்க அஜித் ரசிகர் சொல்லுங்களே, எப்ப அஜித் ரசிகரா நீங்க? தம்பி அஜித் ரசிகர் எப்போ தெரியுமா அவனை? ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த டேப் சிடி போடுவாங்க பார்த்தியா, டேப் ரெக்கார்டு கேசட் போடுவாங்கல்ல, அது வந்து ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில் கேசட்டு. அப்போ வந்து போடும்போது இந்த சத்தம் இல்லாத தனிமம் கேட்டேன் யுத்தம் அந்த மாதிரி பாட்டு கேட்டிருந்தேன். என்னப்பா இந்த மாதிரி பாட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சாங்கு. எங்கள் அம்மாண்ட போய் கேட்குற, அம்மா இது என்ன படமா அப்படின்னு கேட்டால், இது வந்து அமர்கலம்டா அப்படின்னாங்க. அமர்கலமா, சரி யாருமா ஹீரோன்னு கேட்டால் அஜித்னாங்க. அஜித் அவர் எப்படிமா இருப்பாரு அப்படின்னு எங்கள் அம்மாண்ட கேட்டேன். டேய் அந்த இதுலயே போட்டிருப்பாங்க பாரு, அதுல ஒரு பிக்சர் இருக்கும் பாத்திருக்கியா? எப்பயுமே அந்த கேசட்ல வந்து ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டில்ல பார்த்துன்னு வச்சிங்களேன், அவர் வந்து இந்த அமர்காலம் படம் இருக்குல்ல, அமர்காலம் படத்துல அந்த செயினோட சுத்தி நிப்பா போல, அதுதான் ஸ்டில் போட்டிருந்தா போல. எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிச்சி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து தலை படம் வந்து பார்த்தீங்கன்னாலே எனக்கு அதுலேருந்து எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் அவரோட எல்லாம் நிறைய படத்தெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தினாக் வரைக்கும் வந்தேன். ஆமா தம்பி. உங்களுக்கு எப்போ இருந்து பிடிக்கும்? எனக்கும் இதுலேருந்து பிடிக்கும், பில்லாலேருந்து பிடிக்கும் அவரை. பில்லாலேருந்து பிடிக்கும். ஐயோ தம்பி, அது பில்லா வந்து 2007 ரிலீஸ் ஆச்சு தம்பி. அப்போ நான் 2K கிட்ட நான் 2K கிட்ஸா? சாரி தம்பி, நம்ம வந்து 96 கிட்ஸ்னால வந்து இது ஆகி போச்சு. சரி, நம்ம அடுத்த படத்துல போய் பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து லேட்டஸ்டா 2024 அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபேன்ஸோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செம்ம டான்ஸு, செம்ம ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்லா இருந்தது ஃபேன்ஸோட மீட் பண்ணும்போது. பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா இந்த மாதிரி வந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நம்ம தம்பி சரண் கலகிட்டா போல டான்ஸ்லாம், அந்த வீடியோலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நான் அடுத்த படத்துக்கு உங்களை கண்டிப்பாக நான் வந்து இதோட ஃபேன்ஸ் மீட்டிங்கில் வந்து நான் பார்க்குறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.